கடவுளே, ஒரு காலத்துல வீட்டு விசேஷம் என்றாலே முதலில் நினைவு வந்தது தங்கம். ஆனா இன்று அதே தங்கத்தை வாங்க சாதாரண மனிதன் பயப்படுறான். ஏன் கடவுளே? ராஜா, மனிதன் வாழ்க்கை உயரவில்லை, ஆனா தங்கத்தின் விலை உயர்ந்துட்டே போச்சு. அதனால்தான் ஒரு காலத்தில் ஆசையாக இருந்தது இன்று பயமாக மாறிவிட்டது. காது குத்து முதல் கல்யாணம் வர, வளகாப்பு முதல் சீர் வர, எல்லா உறவுகளுக்கும் சாட்சி தங்கம் தான் கடவுளே. ராஜா, தங்கம் ஒரு ஆபரணம் மட்டும் இல்ல, தங்கம் நகை மட்டும் இல்ல, அத மரியாதைன்னு நினைச்சாங்க, அத பெருமை நினைச்சாங்க, அத மதிப்புன்னு நினைச்சாங்க. மனிதன் மதிப்பை தங்கத்தோட சேர்த்து வைத்த நாள் முதல் ஏழை மனசு உடைய ஆரம்பிச்ச. முன்னாடி சாதாரண மனிதன் காசு காசா சேமிச்சு 1 கிராம் தங்கம் வாங்குவான். இப்ப அதே மனிதன் கடைக்கு போய் விலையை கேட்டுட்டு வெளியே நிக்கிறான். அவனோட ஆசை என்ன தவறு செய்தது கடவுளே? அவனோட ஆசை தவறு செய்தல ராஜா. ஆனா இந்த உலகம் அவனோட ஆசைக்கு விலை நிர்ணயம் பண்ணிட்டது. மனிதன் ஆசை அதிகமான இடத்துல விலை உயர்வு பிறக்கும். ஆனா இங்கே ஆசை மட்டும் இல்ல, பேராசையும் இருக்கு. இதனால் ஏழையின் கனவு நாளுக்கு நாள் தூரமா போகுது. அப்படின்னா இப்போ தங்கம் பணக்காரருக்கு ஆபரணம், ஏழைக்கு கனவா? அதை விட வேதனை என்ன தெரியுமா ராஜா? ஒரு சமுதாயத்தில் அடிப்படை ஆசை கூட ஏழைக்கு கனவாக மாறினால் அது பொருளாதார வளர்ச்சி இல்ல, அது சமூகத்தின் தோல்வி.